இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 25ஆம் நாள் 10/1/2024 ஜனவரி மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:33 லக்னம் தனுர் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி இரவு 8:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமாவாசை வருகின்றது. நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இரவு 7:44 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது இரவு 7:44 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்கள் அனைத்தும் சுமூகமாகவும் நடைபெறுங்க. உங்களுடைய வீட்டுல விருந்தினர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் உற்சாகமாகவும் இருப்பீங்க. அவர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக உரையாடியும் மகிழ்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களும் கிடைக்கும் என்றே கூறலாம். இன்று உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பணியில நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்குங்க. திருமண உறவுல உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்ளவும் செய்வீங்க. இதனால மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார நிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. நீங்கள் நினைத்ததை என்று நடத்தி முடித்தும் காட்டுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்குங்க. வியாபாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். நண்பர்கள் உங்களுடைய செயல்களுக்கு ஆதரவுகளும் தருவாங்க. பணியிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாங்க. தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு செய்துவிடவும் வேண்டாம். இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான துறையில புதிய கான்ட்ராக்டுகளையும் பெறுவீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அவசரத்தை காட்டவும் வேண்டாம். பங்குச்சந்தை வியாபாரத்துல இருந்து வந்த பாதகமான சூழ்நிலைகளும் மாறும். உறவினர்களுடைய சூழ்ச்சிகளை அறிந்தும் கொள்வீங்க. புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. இன்று நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். இதனால வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வணிக ரீதியாக சரியான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். வேலையில சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சிலருக்கு ஏதாவது புதிய பிரச்சனைகளும் தலை தூக்கலாம். இதனால தேவையற்ற மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்களும் உண்டாகலாம். வழக்குகள்ல சில நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. பயணங்களின் மூலம் ஆதாயமும் அலைச்சல்களும் ஏற்படலாம். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக முயற்சிகள் கைகூடியும் வரும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும், பிரார்த்தனைகளும் நிறைவேறும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு என்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க, செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் பேசும் பொழுது பாதகமான விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று யாருக்கும் அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணியில ஓரளவிற்கு திருப்தியும் உண்டாகும். தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை எல்லாமே நீங்க திருத்திக் கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். பதட்டமான மனநிலையின் காரணமாக உங்கள் துணை இடத்துல ஏதாவது கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நல்ல புரிந்துணர்விற்கு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் இன்றைய நாளை ஒரு நல்ல பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் தாமதமானாலும் நிறைவேறவும் காண்பீங்க. பணவரவு ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்து வந்த ஒரு முயற்சி நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். எதிரிகள் பணிந்தும் செல்வாங்க. பிறருக்கு கொடுத்து வராமல் இருந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காய்ச்சல் போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாங்க. மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் மாமன் வழியில ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் வெளியூர் செல்வதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தனியார் துறையில வேலை பார்ப்பவர்களுக்கு இன்று வேலையில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலும் வியாபாரமும் சிறப்பாகவும் நடைபெறுங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மன நிம்மதியும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த தேக்க நிலைகளும் மாறும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு நிதி பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு என்ற கல்வியில வெற்றியும் உண்டாகும். எந்த ஒரு போட்டியிலும் வெற்றியும் காண்பீங்க. குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நெருங்கிய உறவினர்களிடத்திலும் சரி, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் நல்லது. உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் பொழுதுபோக்கு தருணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணியிடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி இன்று விவாதிக்கவும் வேண்டாம். மனதுல புதுவிதமான மாற்றங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய எண்ணங்களை அறிந்தும் கொள்வீங்க. உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். திறமைக்கு ஏற்ப பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று ஆக்கம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். இன்று கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ வழிபாடுகள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டாகும். மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சவால்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்று உங்களுடைய கோபங்களை சற்று கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. மன குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. திருமண உறவுல நேர்மையான உணர்வுகளுடன் இருப்பதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. உறவுல அமைதியும் திருப்தியும் காணப்படும். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேர்க்கவும் செய்வீங்க. என்ற அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தியானம் மற்றும் யோகா போன்றவற்றில் ஆர்வமும் அதிகரிக்கும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்றாலும் வியாபாரத்துல ஆதாயமும் உண்டாகும். அரசு வழியில ஏதாவது சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்கள்ல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு ஏதாவது வீண் அபராதங்களும் ஏற்படலாம். தாய்வழி உறவினர்களின் மூலம் ஆதரவுகளும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்கள் யாராவது உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனின் வகையில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். பிற்பகலுக்கு மேல வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களுக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. விளையாட்டாக வாங்கி போட்ட இடங்கள் இப்பொழுது நல்ல விலைக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆர்டர்களின் மூலம் நல்ல கமிஷன்களையும் பெறுவீங்க. நீங்கள் கேட்ட பொருட்களை வெளிநாட்டுல இருந்து பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஏதாவது சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சம்பள உயர்வு போன்றவைகள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல நற்பெயரையும் பெறுவீங்க. தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். வேலை வியாபாரம் பற்றி மனதளவுல சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வதும் நல்லது. மதியத்திற்கு பிறகு நிலைமை சீராகவும் இருக்கும். சோம்பலான போக்கினை கைவிட்டு விடுவதும் நல்லது. குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பணியிடத்திலும் சரி, உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. கண்டிப்பாக பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று காதல்ல இருக்கிறவங்க உங்க துணை இடத்துல பேசும் பொழுது அனுசரணையாக பேசுவதும் நல்லது. முடிந்து போன விஷயங்களை பற்றி இப்பொழுது பேசிவிடவும் வேண்டாம். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. பெரியோர்களுடைய ஆலோசனைகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். தெளிவினையும் ஏற்படுத்தும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. அரசு சார்ந்த உதவிகள் சிலருக்கு சாதகமாகவும் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். என்ற ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாங்கிய கடனை திருப்பி தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் மாறும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நேர்மையான முயற்சியின் மூலம் உங்களிடம் மறைந்திருக்கும் திறமைகளை நீங்க உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய செயல்திறன்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். நீங்கள் தொடர்ந்து கடின முயற்சி செய்வதன் மூலம் திறமைகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உறவுல திருப்தியான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்கள் குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த பணத்தை ஆடம்பர செலவுகளுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற சிறந்த ஆற்றலுடனும் நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க.
துணிச்சலுடன் செயல்பட்டு முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொதுநல முயற்சி ஒன்றில் ஈடுபடவும் செய்வீங்க. முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பாராட்டுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் உதவியுடன் ஒரு செயலில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஏதேனும் செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். சக வியாபாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அங்கங்கு இருந்து வந்த கடன் தொகையை எல்லாமே வசூல் செய்தும் விடுவீங்க. நயமாக பேசி வசூல் செய்வதும் நல்லது. சிலருக்கு இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்ய வேண்டிய வேலை பளுவும் இருக்கும். குடும்பத்தினரிடம் உங்களுடைய வெறுப்பான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல பாக பிரிவினைகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால வற்புறுத்தவும் படுவீங்க. மற்றவர்களிடம் பேசி ஊர் பகையை சம்பாதித்துக் கொள்ளவும் வேண்டாம். நயமாக பேசி சமாளித்து விடுவதே நல்லது. சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு கூட ஏதாவது கோபங்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. எந்த ஒரு வேலையை செய்தாலும் எளிதில் முடித்து விடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதுல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் உங்களை தேடியும் வரலாம். இதனை முழுமையாக சரிபார்த்து கொண்டு கையெழுத்து இடுவதும் நல்லது. வீட்டில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள் கைகூடியும் வரும். வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் கைகூடும். வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வீட்டுல நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். ஒப்பந்தங்கள் கைகூடியும் வரும். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. அன்றாட செயல்கள்ல கூட கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடம் பேசுவதற்கு முன்பாக 1ற்கு 2 முறை யோசித்து பேசுவதும் நல்லதுங்க. பிரார்த்தனைகளின் மூலம் உங்களுக்கு மன ஆறுதல்களும் உண்டாகும். வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பொறுமையாக விஷயங்களை கையாள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாகவும் இருக்குங்க. நெருங்கிய நபர் ஒருவருடைய மருத்துவ செலவுகளுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் கண்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. வார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. உடல்ல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். வீட்டுல உள்ளவர்களிடத்துல உற்சாகமாகவும் பேசி மகிழ்வீங்க. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாடிக்கையாளர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு வேண்டிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க.
இடம் வாங்கி மாற்றி விடுவதன் மூலம் நல்ல ஒரு கமிஷன் தொகையை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உழைப்பினால உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களையும் பெற்றுவிடுவீங்க. ஆசைப்பட்ட நகைகளை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஐடி துறை ஊழியர்களுக்கு ஏதாவது இடமாற்றங்களும் ஏற்படலாம். வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சில சங்கடங்களும் நீங்கும். முக்கியமான பிரச்சனை ஒன்று நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். வேலை வியாபாரத்துல சாதகமான செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய தன்னிச்சையான நடவடிக்கைகள் உங்களுக்கு ஏதாவது மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். அவர்களிடத்துல நீங்க தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணியிடத்துல சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நிதி விஷயங்களிலும் பணத்தை கையாளும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரணையான போக்கும் காணப்படும். எழுத்து துறையில இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படும். அனுபவம் மிக்கவர்களுடைய அறிமுகங்களும் உண்டாகும். சுதந்திரமாகவும் செயல்படுவீங்க. உத்தியோக பணிகள்ல ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மற்றவர்களிடத்துல பாசமாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். அறிமுகங்களும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். இது எல்லாவற்றையுமே கனிவாக மேற்கொள்வதும் நல்லது. பணியிட சூழல்கள் சராசரியாகவே இருக்குங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரங்களும் நன்மதிப்பும் கிடைப்பது என்பது சுமாராக தங்க இருக்கும். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது அமைதியை கடைபிடிப்பதும் நல்லது. சில சமயங்கள்ல நீங்க அமைதியாக இருந்து விடுவதே நல்லது. இதன் மூலம் உறவில நல்லிணக்கமும் ஏற்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டமான உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வருமானத்தை அதிகரிப்பதற்காக கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த செயல்கள் பூர்த்தியாகவும் காண்பீங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தடைப்பட்டு இருந்த வருவாயும் கைக்கும் வந்து சேருங்க. தொழில இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாவற்றையுமே நீங்க கையாளவும் செய்வீங்க. சாதகமாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பதும் நல்லதுதாங்க. குடும்பத்துல மற்றவர்களிடத்துல அனுசரணையான போக்கும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காணலாம். அனுசரணையாக தங்க பேசி சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்ல திட்டமிட்டும் இருப்பீங்க. தொழில் போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணம் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த சுணக்கமான சூழ்நிலைகளும் மாறும். சகோதரர்களுடைய திருமணத்திற்காக பண உதவிகளையும் செய்வீங்க. வேலை பளுவின் காரணமாக ஐடி ஊழியர்களுக்கு தேவையற்ற டென்ஷன்களும் ஏற்படலாம். பழைய நண்பர்கள் அல்லது அறிமுகமானவர்களுடன் சந்திப்புகளும் ஏற்படலாம். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் குடும்பத்துல ஒருவருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண வாழ்க்கையில இனிமையான வார்த்தைகளை கூறுவதும் நல்லது. வேலைக்காக காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு ஓரிரண்டு நாட்களுக்குள் நல்ல தகவல்களும் வந்து சேரலாம்.
உங்களுடைய சிந்தனைகள்ல சுறுசுறுப்பும் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இணைய வர்த்தக தொழில்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். சேமிப்பு தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். தயக்கமான உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிந்தனையின் போக்கில சில மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் அமையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். மாற்றங்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்று சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க, உற்சாகமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாக உங்களுடைய இலக்குகளை அடைந்தும் காட்டுவீங்க. உறுதியாகவும் செயல்படுவீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். அவ்வப்பொழுது சற்று சோர்வும் ஏற்படலாம். பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. இதன் மூலம் நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல உணர்ச்சி பூர்வமாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். பணத்தை முடிந்தளவிற்கு சேமிக்கவும் செய்வீங்க. சிக்கனமான நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவது அலைச்சல்களையும் ஏற்படுத்தினாலும் இது உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும், தாமதங்களும் நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். குடும்பத்தினருடைய வகையில சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்தினர் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இது ஏதாவது செலவுகளை ஏற்படுத்தினாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகரித்தாலும் சோர்ந்து விடாமல் செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சக வியாபாரிகளினால ஏதாவது மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். அவர்களை அனுசரித்து தாங்க நீங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அவசரப்பட்டு வேலைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். ஆன்லைன் விளையாட்டுகள்ல கவனமாகவும் இருங்க. ஆபத்தான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து முடித்தும் விடுவீங்க. தொழிற்சாலைகள்ல ஆயுதங்கள் மற்றும் நெருப்பை பயன்படுத்தி வேலை செய்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலையின் காரணமாக இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். வேலைக்காக கூடுதலான நேரத்தை ஒதுக்க வேண்டியதும் இருக்கும். சட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் கவனக்குறைவாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். இது ஏதாவது சிக்கல்களையும் ஏற்படுத்தலாம். பொருளாதார நிலை நல்லபடியாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணமும் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். சமூக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல சுதந்திரமான போக்கும் காணப்படும். ஆடம்பரமான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த இன்னல்களும் குறையும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலம் இன்றைய நாளை ஒரு நல்ல ஒரு பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இன்று நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அறிவும் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது.
அலைச்சல்களும் ஏற்படலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். வெற்றி பெறுவதற்கான தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட இருக்குங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய நன்மதிப்பையும் பெற்று விடுவீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். என்ற பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை கையாளும் பொழுது உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகளுக்கு தகுந்த அங்கீகாரங்களும் நன்மதிப்பையும் பெற்றும் விடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் பேசி மகிழ்வீங்க. இதனால உறவுல மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாக முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள்ல அனுகூலமும் உண்டாகும். நண்பர்களினால உங்களுடைய செயல்பாடுகள்ல ஆதாயமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த முயற்சிகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான செயல்பாடுகள்ல ஆதாயமும் உண்டாகும். தொழில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று தொடங்கும் காரியங்கள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விற்பனை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக தொழிலை ஏதாவது புதிய யுக்திகளை கையாளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக இருபரியாக இருந்து வந்த தாய்வழி சொத்துக்கள் விற்பனையாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு உரிய பங்கும் பெற்றும் விடுவீங்க. வீட்டு வேலைகளை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மருத்துவர்கள், இன்ஜினியர்கள் போன்றவர்கள் நல்ல ஒரு லாபத்தையும் காண்பாங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். கையிருப்பை உயர்த்தியும் கொள்வீங்க. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்களுடைய அவசரமான முடிவுகளை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் தீவிரமாக யோசித்து செய்வதும் நல்லது. மாலையில உங்களுடைய வீட்டிற்கு விருந்தினர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஏதாவது செலவுகளையும் ஏற்படுத்தலாம். உங்கள் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் செயல்படுவாங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். அரசு பணிகள்ல இருந்து வந்த இழுபறியான சூழலும் மறையும். வியாபார அபிவிருத்திக்கான எண்ணங்களும் மேம்படும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றமும் உண்டாகும். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அபிவிருத்திக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால அனுபவ அறிவும் வெளிப்படும். முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விருப்பமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய இலக்குகளை குறைந்த முயற்சியிலேயே செய்து முடித்தும் விடுவீங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல சுமூகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படும். இதனால உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தினருடைய அபிவிருத்திக்காக செலவுகளையும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது.
புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த வருமானமும் கைக்கு வந்து சேரும். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். பணியில மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன சங்கடங்களும் தோன்றி மறையும். பெரியதாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் செய்வீங்க. லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழிலுக்கு தேவையான புதிய முதலீடுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளும் வீட்டில் நடைபெறும். ரியல் எஸ்டேட் தொழில் எதிர்பாராத லாபத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபார போட்டியில வெற்றியும் உண்டாகும். ஐடி ஊழியர்களுக்கு வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு உங்களுடைய வீட்டுல உள்ள பெண்கள் கேட்ட நகைகளை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோயில் திருப்பணிகளுக்காக பண உதவிகளையும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு குடும்ப உறுப்பினர்கள் அல்லது மனைவியினுடைய ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குணமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் காரணமாக மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய பணம் ஆரோக்கியமான விஷயங்களுக்காக செலவு செய்வதாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களின் மூலம் மேன்மையும் உண்டாகும். கால்நடைகள் சம்பந்தப்பட்ட பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இறை சார்ந்த நம்பிக்கையும் மனதில் ஏற்படலாம். எதிர்பாராத சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கற்பித்தல் பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். கூட்டாளிகளினால அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயமும் உண்டாகும். விலகி சென்றவர்கள் பற்றிய நினைவுகள் அதிகமாகவும் இருக்கும். எடுக்கின்ற வேலைகள்ல வெற்றியையும் காண்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். பாடங்களை படித்து முடிப்பதுல அதிக சுறுசுறுப்புடனும் இருப்பாங்க. பிள்ளைகளினால உங்களுக்கு பெருமை வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மேன்மையும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் ஏற்படலாம். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. எது நடக்கின்றதோ அது நன்மைக்கே என்று கடந்து சென்றும் விடுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். இறை வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. ஒன்று மாற்றி ஒன்று வேலை இருப்பது உங்களுக்கு அதிருப்தியையும் ஏற்படுத்தலாம். உங்கள் மேலதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பணிகள் அதிகமாக இருப்பதினால ஓய்வு எடுப்பதற்கு கூட நேரமும் இருக்காது. திருமண உறவுல மனதுல இருந்து வந்த குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்ற சராசரியாக தங்க இருக்கும். நிதியை பொறுத்தளவிற்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த ஒரு முயற்சி இப்பொழுது நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோவில் வழிபாடுகள்ல ஈடுபடுவது, கோவில்களுக்காக திருப்பணிகளுக்கு நன்கொடைகள் தருவது போன்ற நல்ல விஷயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று முக்கியமான விஷயங்களை ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உறவினர்கள் உங்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. எதிலும் அவசரமில்லாமல் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது.
பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற வழக்கம் போலவே இருக்கும். சிலருக்கு இன்று விருந்து போன்ற நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆத்திரப்பட்டு யாரிடமும் கடுமையாக பேசிவிடவும் வேண்டாங்க. இது உறவினர்களுக்கு இடையே விரிசல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்கான மருத்துவ செலவுகள் சற்று குறையவும் செய்யும். வெளியூர் பயணங்களினால நல்ல ஒரு பயணம் கிடைக்க பெறுவீங்க. சகோதர சகோதரிகளுக்காக ஏதாவது விரைய செலவுகளும் ஏற்படலாம். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு உதவியை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். சிலருக்கு பரிசு பொருட்களும் மரியாதையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகத்துல நன்கு யோசித்து பின் திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் திருப்திகரமான சூழ்நிலைகளும் காணப்படும். நண்பர்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் செயல்படுவாங்க. வாழ்க்கை துணைவருடைய எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவீங்க. காப்பீடு சார்ந்த துறைகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று லாபம் பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிந்தனைகளும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனக்குழப்பங்களும் நீங்குங்க. வளர்ச்சியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பணியிடத்துல திருப்திகரமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. அதிக வேலையின் காரணமாக உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பது என்பது கடினமாக தங்க இருக்கும். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணப்பற்றாக்குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். எதிர்பாராத பொருளாதார நெருக்கடிகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் தோன்றலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நன்மைகளும் உண்டாகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம். மனதில் இடம் புரியாத குழப்பங்களும் ஏற்படலாம். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தேவையான அளவிற்கு வியாபாரத்தை நல்லபடியாக நடத்தவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சிலருக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீங்க. அரசு ஊழியர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய கோபங்களை குடும்பத்தினரிடத்திலையும் வெளிப்படுத்தி விடவும் வேண்டாம். எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். எந்த துறையில இருந்தாலும் பணிச்சுமை என்று அதிகமாக தங்க இருக்கும். வேலை தொடர்பாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்ப வாழ்க்கையிலும் அன்பும் நல்லிணக்கமும் ஏற்படும். மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருங்கியவர்களுடன் கோபப்படவும் வேண்டாம். குழந்தைகள் தொடர்பாக கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது.
உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. கடந்த கால நினைவுகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில மாற்றமான வாய்ப்புகளும் உண்டாகும். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. எண்ணங்களும் மேம்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. கடின உழைப்பிற்கு வெற்றியும் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த முடிவுகள் இப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல திருப்தியான சூழலும் உண்டாகும். கடினமான உழைப்பின் மூலம் நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. இதன் மூலம் நன்மதிப்பும் உண்டாகும். திருமண உறவுல இன்று உங்களுடைய குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உண்டாகும். உங்களுடைய பண தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. நிதிநிலை முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்களினால உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். பொருளாதார நெருக்கடிகளும் நீங்கும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பாங்க. பிற்பகலுக்கு மேல சகோதரர்களினால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களினால குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகத்தாங்க இருக்கும். வீட்டுல நடைபெறுகின்ற சுப நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பழைய பாக்கிகளை சிரமப்பட்டாவது வசூல் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பைனான்ஸ் தொழில இருக்கிறவங்க சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. அரசாங்க அதிகாரிகள் கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லதுங்க. யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வீட்டிலும் சரி பணியிடத்திலும் சரி முக்கியமான பணிகளை முடிப்பதற்கு மும்முரமாகவும் இருப்பீங்க. சில சுபகாரியங்கள் மற்றும் ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. மாணவர்கள் படிப்பில சிறப்பாக செயல்படுவதும் நல்லது. வேலையில சில மாற்றங்களையும் ஏற்படுத்தவும் செய்வீங்க. புதிய வேலையை எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் வந்து சேரும். நிதி விஷயங்கள்ல உங்களுக்கு லாபமும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். எந்த ஒரு செயலிலும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் உண்டாகும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதுல புதுவிதமான இலக்குகளும் உண்டாகும். சோதனைக்கு பிறகு சாதனைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நெருக்கமும் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இலக்குகளும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.